இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் வந்து வைரல் ஆகிற டைமில் நான் கரெக்டான வீடியோ கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் பார்க்க பார்க்க ஒன்று ஐயோ இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடக்குமான்னு ரொம்ப ஃபியர் ஆகி நம்மளால் அடுத்து என்ன பண்ணோம் நம்ம சில பேருக்குலாம் சில பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் அடுத்த நம்ம லைஃப் ரொட்டீனே பாதிக்கப்படுது. அந்த அளவுக்கு சில நம்ம மனசெல்லாம் தாங்கிக்க முடியாத மனசு. சின்னதாக ஒரு பூனைக்கோ நாய்க்கோ அடிபட்டா கூட ஐயோன்னு நினைக்கிறவங்க சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் மிஷினில் போட்டு அரைச்சி பாப்பா அப்படி சொல்லவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக டல்லாக அப்படியே இருக்குது. இந்த நேரத்தில் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா நம்ம என்னதான் பார்ட்டி லைட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டெக்கரேட்டிவாக செம்ம லைட்டிங்லாம் பண்ணி எப்படி வாவ் அப்படின்னு இருக்கிற லைட்டின் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக விளக்கேற்றி வைக்கும்போது அது ரொம்ப செம்மையாக ரம்யமாக இருக்குது. ஏன் அப்படின்னு ரீசன் பார்க்கும்போது விளக்கு வந்து ஒரு உயிரோட்டமான ஒளி. நம்ம கையால் எண்ணெய் ஊற்றி நம்ம கையால் திரி போட்டு நம்ம கையால் அந்த இதில் தீபம் ஏற்றி அது வந்து தீபமாக இருக்கும்போது அந்த தீபம் கூட என்னென்னா ரொம்ப வேகமாக விளக்குலாம் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் தீபம் வந்து அப்படி மைல்டாக அமைதியாக வேகமும் ஆடாமல் மெதுவாகவும் ஆடாமல் அப்படி மைல்டாக ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த ஒளியை பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ரொட்டீன் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிக்குது. இதனால தான் அந்த காலத்துல காலையும் சாயங்காலமும் விளக்கேற்ற வச்சிருக்காங்க. என்னதான் காலைல எந்திக்கும் போது இந்த நாள் நல்லதாவே ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு அந்த விளக்கேற்றி சாயங்காலம் ஆகும்போது கடவுளுக்கு இந்த நாள் நல்லதா நடந்தது கெட்டதா ஏதாவது நடந்ததுன்னா புதுசா நான் ஏதாவது கத்துக்கிட்டேன் நன்றி சொல்லிட்டு அந்த விளக்கை ஏற்றி வழிபடும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து குறையாம இருக்கு. இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு, அதாவது ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல எல்லாரும் கண்டிப்பா விளக்கேற்றி நீங்கள் சாமி கும்பிடணும்னு நான் சொல்ல வரல, விளக்கேற்றி உங்கள் மனசை திருப்தியாக அமைதியாக எந்த ஒரு நெகட்டிவுமே உங்களை வந்து ஆக்குப்பை பண்ணாமல் நீங்கள் பாதுகாத்துக்காங்க. விளக்கேற்றுறது வந்து இந்துக்கள் தான் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து மெழுகுவத்தி ஏற்றி கூட அந்த தீபத்தை கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி அமைதியாக பாருங்கள். ஏன்னா உலகத்தில் நிறைய நடக்குது. எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது தான் இப்போ நடக்குது. ஆனால் அது ஆல்ரெடி நடந்தது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நடந்துருச்சு. அந்த ஃபைல்ஸை இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை இதே மாதிரி வேற இடத்துல இருக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியல நமக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கெல்லாமோ எப்படி இல்லாமல் நடக்குது. குழந்தைங்களே வந்து இது உண்மையாக ஒரு பேரண்ட்ஸ் பெத்தெடுத்த குழந்தையா இல்லை குளோனிங் முறையில் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ண குழந்தைங்களான்றது கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ஒரு அம்மா அப்பா சேர்ந்து தான் இப்போ குழந்தை பெற்றுக்கணும்லாம் இல்லை. ஒரு விந்துவும் ஒரு பெண் முட்டையை ஒரு கருமுட்டையை கிடைச்சாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்கள ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ கோழி எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ ஆடு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அது மாதிரி மனுஷக்கறி நல்லா இருந்ததுன்னா அதையும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு தீபத்தை ஏற்றிட்டு தீபம் ஏற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி என்ன இதில் இருக்கிறீங்களோ எல்லாமே காமாக ஆயிரும். ஆனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ரொட்டீனை பாருங்கள். உலகத்தில் நிறைய நடக்குது. அப்படியான்னு கேட்டுட்டு அந்த இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி.